எளிய முறையில் சாக்லேட் கேக் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். சாக்லேட் கேக் செய்ய இதில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் ரவையும் மிக்ஸி ஜாரில் குறவரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பால் ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் இந்த பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது கூட மைதா இல்லைன்னா கோதுமை மாவு இருந்தால் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் மைதா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது கூட ஒரு 1/4 கப்பு தயிர், அது கூட இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மைல்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. காய வச்சு ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு இருக்கணும். இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு காஃபி பவுடர் எடுத்துக்கணும். இதை இந்த ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கேக்கில் இதை சேர்த்தாதே இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட சாக்லேட் பிஸ்கட்டு 2 எடுத்து அதெல்லாம் பவுட்ரு பண்ணி சளிச்சுக்கரலாம். இது கூட அது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது கூட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்கணும். பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கரைச்சி வச்சுருக்க காஃபி பவுடரையும் எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கேக் செய்கிறதுக்கு ட்ரே இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில், ஒரு கனமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அது கூட மைதா பவுட்ரு எடுத்து நல்லா தடவிக்கோங்க. மைதா மாவு இதில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கனமான பேன் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் அது மேலே வச்சுக்கோங்க. நல்லா பாத்திரம் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகணுன்னதே இதை பாத்திரத்தில் வைக்கணும். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேலே தூவிக்கங்க.
இப்போ இதில் ஸ்டாண்டில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க, ஆவி வெளியில் வராத அளவுக்கு. அப்புறம் அரை மணி நேரம் ஆகும் இந்த கேக்கு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். அப்போ தான் அந்த கரெக்டான சேஃப் கிடைக்கும். இப்போ கேக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கத்தினால் இப்படி குத்தி பார்க்குறப்ப மாவு இல்லாமல் இருக்கணும். அப்படி மாவாக இருந்தால் திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் திரும்ப கரெக்டான பார்த்துக்கு வந்துடும். இப்போ சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த கேக்கை ஓரமாக தட்டி தட்டி எடுத்தாச்சு. இப்போ சாக்லேட் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.